சுயமரியாதை இயக்கம் ஒரு சாதாரண இயக்கமாக இல்லாமல் மக்களிடையே ஒரு புரட்சியை ஏற்படுத்திய மாபெரும் ஒளி விளக்காக திகழ்ந்தது. 1934 திருப்பூரில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் பெரியாரை சந்தித்தார் அண்ணா. பெரியாரை தன் தலைவராக ஏற்றுக்கொண்டு பெரியாரின் தொண்டராக மாறினார். 1938 நீதி கட்சி தலைமையில் இணைந்தார் பெரியார். அண்ணாதுரையின் எழுத்து ஆர்வத்தை புரிந்து கொண்டிருந்த பெரியார் தாம் நடத்தி வந்த விடுதலை மற்றும் குடியரசு ஆகிய ஏடுகளில் துணை ஆசிரியராக அண்ணாவை நியமித்தார். இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்துக்கு அண்ணாவை தளபதியாக்கினார் பெரியார். முதல் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்ற அண்ணா கைது செய்யப்பட்டார். 1939 நீதி கட்சியின் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார் அண்ணா. 1944 சேலத்தில் நீதி கட்சி மாநாடு நடைபெற்றது. நீதி கட்சி என்ற பெயரை திராவிட கழகம் என்று மாற்றுவதற்கான தீர்மானத்தை அண்ணா முன்மொழிந்தார்.